எந்த ஒரு சம்பிரதாயமான அறிமுகமும் இல்லாம இன்னைக்கு நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு நாம அலச போற புத்தகம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான, நம்ம எல்லாரையுமே ஒழுக்கக்கூடிய ஒரு படைப்பு. ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க கால்ல ஒரு சாதாரண செருப்பு போட்டாலோ இல்ல கையில ஒரு வாட்ச் கட்டியிருந்தாலோ அதுவே ஒரு மாபெரும் குற்றமா கருதப்பட்டு உங்க வீடே தீயிட்டு கொளுத்தப்பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேக்குறப்பவே ரொம்ப கொடூரமா இருக்குல்ல? ஆனா இது வெறும் கற்பனை கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டுல சில தசாப்தங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நிஜமாவே நடந்த ஒரு இருண்ட காலத்து உண்மை. இந்த வலிகளையும் பெருசா வெளியே தெரியாத மறைக்கப்பட்ட வரலாற்றையும் ஒரு நாவலா நம்ம கண்முன்னாடி கொண்டு வராரு எழுத்தாளர் கரண் கார்கி. அவர் எழுதி தமிழக அரசின் விருது பெற்ற நாவலான அறுபடும் விலங்கு புத்தகத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம ரொம்ப தெளிவா அலச போறோம். இது வெறும் கதை இல்ல, பலருடைய கண்ணீர், ரத்தம், அப்புறம் ஆவணப்படுத்தப்பட்ட உண்மைகளோட தொகுப்பு. பகுதி 1, கொடுமையான வரலாறு. வரலாற்றோட இந்த இரண்ட பக்கத்துல இருந்த கொடூரமான விதிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நவீன சமூகத்துல நம்ம நிறைய டாக்ஸிக் பவர் டைனமிக்ஸ், அதாவது நச்சுத்தன்மையான அதிகார அத்துமீறல்களை பார்க்குறோம். ஒரு ஆஃபீஸ்லயோ இல்ல வெளியிலயோ யாராவது அவங்க அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தினா நமக்கே எவ்வளோ கோபம் வருது. ஆனா ஒரு சமூகமே விளிமுநிலை மக்களை எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஒடுக்குச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் பல நிஜ உதாரணங்களை கொடுக்குது. ஒரு தலித் செருப்பு போடக்கூடாது, வாட்ச் கட்டக்கூடாது, ஆதிக்கவாதிகள் முன்னாடி வாய் திறந்து பேசக்கூடாது. இதையெல்லாம் மீறி தங்களோட சுயமரியாதையை கேட்டா குடிசைகள் இரக்கமே இல்லாம கொளுத்தப்பட்டுச்சு. இந்த நாவல் அந்த வழிகளை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அப்படியே அப்பட்டமா தோலுரிச்சு காட்டுது. பகுதி 2, அறுபடும் விலங்கு. நாவலின் களம். 1930 மற்றும் 40களில் தமிழ் சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த நாவல் ரொம்ப தெளிவா ஆவணப்படுத்துது. கிராமங்கள்ல நடந்த ஆதிக்க சாதியினரோட கொடுமைகளை தாங்க முடியாம எளிய மக்கள் தங்களோட சொந்த ஊரை விட்டே தப்பி ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. சிலர் தப்பிச்சு வெளிநாடுகளுக்கே போறாங்க. இன்னும் பல பேரு சென்னை மாதிரியான நகரங்களுக்கு வந்து அகதிகளா தஞ்சமடைறாங்க. இத கொஞ்சம் உங்க சொந்த வாழ்க்கையோட பொருத்தி பாருங்களேன். நீங்க பிறந்த மண், வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வெறும் உயிரை மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டு உங்க சொந்த நாட்டிலேயே ஒரு அகதியா ஓடுறதுனா அது எவ்வளோ பெரிய வலி. இந்த நாவலோட கதாபாத்திரங்கள் தங்களோட அன்றாட உயிர் பிழைப்புக்காக நடத்துற அந்த போராட்டத்தை ஆசிரியர் ரொம்பவே உணர்வுபூர்வமா பதிவு செஞ்சிருக்காரு. பகுதி 3, போலி கௌரவங்களும் சமூகமும். சமூகத்துல இருந்த போலித்தனத்தை இந்த நாவல் எந்த அளவுக்கு வெளிப்படையா காட்டுது தெரியுமா? ஒரு பக்கம் ஆதிக்க சாதியினர் தங்களை உயர்ந்தவர்கள், தூய்மையானவர்கள், கடுமையான விதிகளை கடைபிடிக்கிறவங்க அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நாவல்ல வர சோமசுந்தர ஐயர் மாதிரியான கதாபாத்திரங்கள் மூலமா அவங்களோட இருண்ட பக்கத்தையும் ஆசிரியர் காட்டுறாரு. தேவதாசி பெண்களான சுலோச்சனா, விஜயா மாதிரியான விளிம்புநிலை பெண்களை சுரண்டுறதுக்கும் தங்களோட ஆசைக்கு பயன்படுத்துறதுக்கும் இவங்க தயங்குனதே கிடையாது. ஆனா பொது வாழ்வுல கொடூரமான தீண்டாமையை கடைபிடிப்பாங்க. இந்த ஒரு பெரிய முரண்பாட்டை எந்த பக்கச்சார்பும் இல்லாம ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்று உண்மையா இந்த நூல் பதிவு செஞ்சிருக்கு. பகுதி 4, சங்கரனும் கோபாலும். இந்த 2 உலகங்களையும் கொஞ்சம் கவனிங்க. ஒருத்தன் கோபால், ஆதிக்கவாதிகளால நசுக்கப்பட்டு கிராமத்தை விட்டு ஓடி வந்து நகரத்தோட குடிசை பகுதியில வறுமையில உழன்று கடைசியா மதுவுக்கு அடிமையாகி போற ஒரு எளிய மனிதன். அவனோட வாழ்க்கை ஒரு பெரிய சோகம். இன்னொருத்தன் சங்கரன். அவன் பிறந்தது ஆதிக்க சாதியில தான். ஆனா தன் சமூகத்தோட போலித்தனத்தை பார்த்து கொதித்தெழுந்து தனக்கு கிடைச்ச அத்தனை சலுகைகளையும் உதறி தள்ளிட்டு வெளியே வாரான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சங்கரனோட இந்த பயணம்தான். ஆசிரியர் கரண் கார்கி, பெரியார், அம்பேத்கர், பாரதியார், அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் இவங்களோட சித்தாந்தங்களை நாவலுக்குள்ள கொண்டு வர சங்கரன் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தையே ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. சங்கரன் ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறான், ஆதிக்கவாதிகளோட எதிர்ப்பை சம்பாதிக்கிறான். கடைசியா இந்த சமூகம் அவனுக்கு பைத்தியக்காரன் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துது. இந்த சமூக மாற்றத்துக்கான போராட்டத்தை ரொம்பவே நேர்த்தியா இந்த புத்தகம் காட்சிப்படுத்துது. பகுதி 5, இது ஏன் படிக்க வேண்டும்? இந்த புத்தகத்தோட அணிந்துரையில என்ன ரொம்பவே ஈர்த்த ஒரு சூப்பரான வரி வருது. போராடுவதன் மூலம் வாழ்வதும், வாழ்வதன் மூலம் போராடுவதும், இதுதாங்க உண்மையான வாழ்க்கை. பல கதாபாத்திரங்களோட மரணங்கள் மூலமா இந்த நாவல் சொல்ல வர ஆத்மார்த்தமான செய்தி இதுதான். ஒரு அமைப்பை எதிர்த்து நிக்கிறதே வாழ்வதற்கான ஒரு சிறந்த வழின்னு இது சொல்லுது. என்னோட தனிப்பட்ட பார்வையில சொல்லணும்னா இது வெறுமனே ஒரு நாவல் கிடையாது. இது நம்முடைய முந்தைய தலைமுறை கடந்து வந்த ரத்தம் தோய்ந்த ஒரு வரலாற்றோட கண்ணாடி. ஏங்க நம்ம ஏன் இன்னும் இதை பத்தியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சிலருக்கு தோணலாம். ஆனா நம்ம காயங்களோட வேர்கள் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்காம கண்டிப்பா நம்மால ஒரு சிறந்த சமத்துவமான எதிர்காலத்தை நோக்கி நகரவே முடியாது. விளிம்புநிலை மக்களோட வழிகளை புரிஞ்சுக்கவும் சமூகத்தோட போலி பெருமைகளை அடையாளம் காணவும் இந்த புத்தகம் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒண்ணு. வரலாற்றை மறந்தவங்க திரும்பவும் அதே வரலாற்றை வாழ சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம வரலாற்றோட இந்த 2 பக்கங்களை ஆவணப்படுத்துற அறுபடும் விலங்கு புத்தகத்தை நீங்க படிப்பீங்களா? இந்த அலசலை பத்தி உங்க எண்ணங்கள் என்ன? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான புத்தக அலசல்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.